ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 914 ஆரம்பிக்கிறது. நீதான் நான் மற்ற தாயார்களிடத்தில் போய் அவர்களெல்லாம் கொஞ்சும்படி செய்வதற்கும் அப்பப்போ சாந்தி வனிதையோடு நான் ஏகாந்தத்தில் ஆனந்தமாயிருந்து கொண்டிருப்பதற்கும் அவகாசம் கொடுக்க வேண்டும் என்றார். என்னை விட்டுவிட்டா போக போரே, என் அந்திய காலத்தில் கூட உன்னை பார்க்காமல் தான் ஆவி பிரியணுமா என்று தாயார் ரொம்பவும் அழுதாள். இல்லை, இப்பொழுது உன்னை ஏமாற்றி விட்டு போகிறேன் அல்லவா, இதற்காகவாது அந்திய காலத்தில் உன் சமாதானமாவதற்காக உன் பக்கத்திலே வந்து இருக்கிறேன். அப்பொழுது நீ என்னை ஸ்மரித்த மாத்திரத்தில் வந்து விடுகிறேன், தகனக்கிருத்தியமும் பண்ணுகிறேன் என்று ஆச்சாரியால் வாக்கு கொடுத்தார். ஒரு மாதிரி மனசை தேற்றிக்கொண்டு அந்த அம்மாளும் ஆச்சாரியால் புறப்படுவதற்கு அனுமதி கொடுத்தாள். சந்நியாசி கிருத்தியம் பண்ணலாமா என்றால் தாயார் என்பவருடைய ஸ்தானம் எல்லாவற்றையும் விட உயர்வானது. அப்படி சகல சாஸ்திரத்திலும் இருக்கிறது. மாத்ரு ருணம், தாயாருக்கப்பட்டுள்ள சாஸ்திரிய கடன் யாரையும் விடவே விடாது. பித்ரு ருணத்திலிருந்து கூட சௌத்ராமணி என்ற மகா யாகத்தை பண்ணினால் விடுபட்டு விடலாம். மாத்ரு ருணத்திலிருந்து மட்டும் ஒரு புத்திரன் ஜீவன் உள்ளவரை விடுபட முடியாது என்று தர்மசாஸ்திரத்திலே இருக்கிறது. பெரிய ருணம் அந்திம கிரியை செய்து பரலோகம் சேர்ப்பதுதான். வேறே புத்திரர்கள் இருந்தால் அவர்களிடம் இந்த கடனை கட்டிவிட்டு ஒருவன் சந்நியாசிக்கலாம். ஆச்சாரியால் ஏகபுத்திரர். அப்படிப்பட்டவர் நியாயமாக பார்த்தால் சந்நியாசமே வாங்கி கொள்ளக்கூடாதுதான். ஆனாலும் இது அவதாரம். ஈஸ்வரன் தன் வாக்கால் ஒரே ஒரு புத்திரனா 100 என்று கேட்டு ஒன்றாக அமைந்தது. அவனுடைய உத்தேசமோ சந்நியாச குருவாக தர்மோத்தரணம் பண்ணுவதாக இருந்தது. அதனால் சகல சாஸ்திரங்களுக்கும் மூலமானவனே தர்மஸ்தாபனார்த்தம் பண்ணிய உத்தேசம் என்பதால் ஏகபுத்திரர் சந்நியாசித்தார். ஆனால் இவர்தான் அவதார புத்திரரை தவிர அவள் அவதார அம்மா இல்லையே. அதனாலேயே அவள் ருணத்தை அவள் எப்படி ஆசைப்பட்டாளோ அப்படி அவர் தீர்க்க வேண்டும் என்பது தானே நியாயம். அவள் திருப்திக்காக தகனம் மாத்திரம்தான் செய்ய நினைத்தார். அப்புறம் காரியங்கள், தர்ப்பணம், திவசம் என்று எதுவும் செய்ய நினைக்கவில்லை. தர்மசாஸ்திரங்களிலேயே இருக்கிறது. கிரகஸ்தனாயிருந்து புத்திரனை பெற்ற பிறகு சந்நியாசியான ஒருவன் காலமானால் அப்பொழுது அவனுடைய பூர்வாசிரம புத்திரன் அவனுக்கு வேறே எந்த கர்மாவும் செய்யக்கூடாதானாலும் 11வது அல்லது 12வது நாளில் பார்வண சிரார்த்தம் என்பதை மட்டும் செய்ய வேண்டும் என்பது. சந்நியாசிக்கு பூர்வாசிரம புத்திரனால் இப்படி ஒன்று நடக்கலாம் என்றிருப்பதால் அந்த சந்நியாசியும் ஏகபுத்திரனாக இருக்கும்போது பூர்வாசிரம தாயாருக்கு தகன சம்ஸ்காரம் மாத்திரம் பண்ணலாம் என்று ஆச்சாரியால் நினைத்திருக்கலாம். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே என்பதையே எப்பொழுது பார்த்தாலும் வலியுறுத்தி வந்த ஆச்சாரியால் சாஸ்திரத்தில் இடம் கொடுக்காத ஒன்றை செய்தே இருக்க மாட்டார். எப்படி இருந்தாலும் ஆச்சாரியாளுக்கு நாம் சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. அல்லது அவரே சாஸ்திரத்தை ரிலாக்ஸ் பண்ணலாம் என்று தான் இப்படியெல்லாம் பண்ணினார். அவரே ரிலாக்ஸ் பண்ணினார் என்றால் நாம் விட்டும் கூட விடலாம் என்று அர்த்தம் பண்ணி கொள்ளக்கூடாது. தர்மசாஸ்திரங்களிலேயே இன்னும் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், ஒரு சந்நியாசியின் பூர்வாசிரம புத்திரன் உள்பட மற்ற எந்த பந்துக்கள் செத்துப்போனாலும் அப்பொழுது அவன் ஸ்நானம் கூட செய்ய வேண்டியதில்லை. ஆனாலும் பூர்வாசிரம மாதா பிதாக்களின் மரணத்தின் போது மட்டும் அவன் கட்டின வஸ்திரத்தோடு ஸ்நானம் பண்ண வேண்டும் என்று இருக்கிறது. இங்கே மாதா பிதா 2 பேருக்கும் சமஸ்தானம் கொடுத்திருக்கிறது என்றால் இன்னொரு விதியோ பிதாவுக்கும் மேலே மாதாவை உயர்த்தி வைத்து சொல்லியிருக்கிறது. சர்வவந்தியேன எதினா பிரசூர்வந்தியாகி சாதனம். எல்லோரும் சந்நியாசியை நமஸ்கரிக்கணும். சந்நியாசிகளிலேயே அவரை விட குறைவான வியாச பூஜை செய்துள்ளவர்கள் அவரை நமஸ்கரிக்க வேண்டும். மற்ற ஜனங்களில் சகலருமே அவரை விட வயசில் எத்தனை பெரியவர்கள் ஆனாலும் நமஸ்கரிக்கணும். சர்வ ஜனங்களும் என்று இப்படி சொல்லும்போது அதில் அப்பாவும் அடக்கம்தான். ஆனால் அம்மா மட்டும் அடக்கமில்லை. சந்நியாசியாகிவிட்ட புத்திரனை அவள் நமஸ்காரம் செய்ய வேண்டாம். அது மாத்திரமில்லை, அவளை இவர் சந்நியாசி நமஸ்காரம் செய்ய வேண்டும். பிரசூர் வந்தியா இப்படி விதி இருக்கே என்று ஒரு கடமையாக மட்டும் கடனே என்று பண்ணினால் போதாது. சாதனம், மரியாதையான அன்போடு கூட நமஸ்கரிக்கணும். இப்படியெல்லாம் இருப்பதால் தான் ஆச்சாரியால் தாயாருக்கு அப்படி வாக்கு கொடுத்தார். அப்புறம் அவளை நமஸ்காரம் பண்ணிவிட்டு குருவை தேடிக்கொண்டு புறப்பட்டு விட்டார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.